இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையுமாய் வரவேற்கிறேன். ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியுமாய் உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்களும் கூட தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் எல்லா விதத்திலும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நாம் பெரும்பாலுமாக இந்த 40 நாட்கள் அநேகர் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறது உண்டு. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவுடைய சோதனை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபித்த உடனே பிசாசானவன் அந்த இடத்துல வந்து அவன் இயேசு கிறிஸ்துவை சோதித்தான் என்று வேதத்திலே மத்தேயின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 16 வசனம் வரையிலுமாய் நாம் பார்க்கிறோம். நம்ம இங்கே இருக்கக்கூடியதான இடமானது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து அதன் பிற்பாடு அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டதான ஒரு காரியத்தை நம் வேதத்தில் பார்க்கலாம். அந்த இடம் தான் இது. இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பகுதியில் தான் இருக்கக்கூடியதான அந்த சில இடங்களில் தான் இயேசு 40 நாட்கள் உபவாசமாக இருந்து அவர் அதன் பிற்பாடு இங்கே பிசாசு அவன் சோதித்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதில் ஜெயித்தார். அவர் சொன்னார், மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினாலும் அல்ல, வெறும் தேவனுடைய வார்த்தையினாலே மாத்திரமே அவன் பிழைப்பான் என்று சொன்னார். அப்படிப்பட்டதான இந்த இடத்துல தேவன் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து எல்லா சோதனைகளும் அவர் ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த இடத்துல 3 விதமான சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன் சோதனை செய்தான். ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்து தன்னைக்கு பலன் இருந்தும் வல்லமை இருந்தும் அவன் தேவனாய் இருந்தும் கூட அவர் அந்த நேரத்தில் அந்த காரியங்களை பயன்படுத்தவில்லை. அவர் சொல்லியதான வார்த்தைகளை வைத்து தேவனை நம்பி அவர் சோதனைகளை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இயேசு பசியாய் மாம்சீகமாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் பசி 40 நாட்கள் பிற்பாடு வந்தது. அப்பொழுது பிசாசு வந்து சொன்னான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை சார்ந்து அவர் சொல்லுகிறார், மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே அவன் வாழ்வான் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு அங்கே அந்த சோதனை செய்கிறார். அடுத்ததாக பிசாசானவன் என்ன செய்கிறான், எருசலேமின் ஆலயத்தின் உச்சத்திலே நிற்க வைத்து மேலேந்து நீங்கள் கீழே விழு, அப்பொழுது தேவதூதர்கள் உன் கால்கள் கல்லுக்கு இடராதபடிக்கு உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று அவன் சொன்னான். அப்பொழுது இயேசு மறுபடியும் அங்கே சொல்லுகிறார், அங்கே தேவனை நீ பரிசோதனை செய்யக்கூடாது என்று சொல்லி. தேவன் ஒருவேளை மேலிருந்து தன்னுடைய கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வல்லமை உடையவராயிருந்தார். ஆனால் அப்படி தன்னுடைய வல்லமை அவர் காண்பித்து கொள்ளவில்லை, தேவனை சார்ந்திருக்கிறதை பார்த்தோம். மூன்றாவதாக அவர் இயேசு கிறிஸ்துவை பிசாசன் என்ன செய்தான் என்றால் மலையின் உச்சியிலே கொண்டு போய் அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய ராட்சியங்களை காண்பித்து, நீ இதெல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு பணிந்து ஆராதனை செய்தால் போதும் என்று அவன் கேட்டான். அப்பொழுது உடனடியாகவே தேவன் அந்த இடத்துல சமாதானமாக பேசவில்லை, பிசாசை கடிந்து கொண்டார். ஏனென்றால் ஆராதனை தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்த வேண்டியது. அவன் இப்பொழுது இந்த உலகத்திலே அதிபதியாயிருந்து நம்மிடத்தில் அவன் சில நேரத்தில் வந்து இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன், அதிகாரம் பதவிகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன், நீ என்னை ஆராதனை செய்தால் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் தேவ பலனை சார்ந்திருக்க வேண்டும். இதெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் தேவ பலனை மறந்து போகக்கூடாது. இயேசு சொன்னது போல இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு விலகி போ என்று சொன்னால் அவன் நம்மை விட்டு விலகி போவான். அதன் பிற்பாடு தேவ தூதர்கள் அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய சோதனைகள் பல விதத்திலே வித்தியாசமாக இருந்தாலும் ஒன்று மாத்திரம் நாம் இதில் புரிந்து கொள்ள முடியும்,
தேவ பலத்தினாலே நாம் இதெல்லாம் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு வேறா இருக்கலாம், எனக்கு வேறா இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் சோதனை வேறு வேறா இருக்கலாம். ஆனால் முடிவிலே நாம் தேவ பலன் அவர் மேல் சார்ந்திருந்தால் நிச்சயம் நாமும் கூட சோதனை இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதை ஜெயித்து நாம் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழலாம். நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சோதனைக்கு தேவனுடைய பலனை சார்ந்திருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்போ அவர் ஜெயித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். உம்மை சார்ந்து அவர் வாழ்ந்ததினாலே அவர் ஜெயம் எடுத்தார். அதே போல எங்களுக்கு இன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலியமாய் அவருக்கு வந்த சோதனையின் மூலியம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் செய்தார், எங்களுக்கு சோதனை வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பா இந்த உம்முடைய வார்த்தை கொண்டு பேசினீர். இதோ சோதனைகளை ஆண்டவரே சகிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள் உம்மை சார்ந்து உம்முடைய வார்த்தை கொண்டு எல்லா சோதனையும் ஜெயிக்க ஒவ்வொருவருக்கும் தெய்வ பலனும் ஞானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்கள், பிறருக்கு கூட இந்த நற்செய்தியை சொல்லி அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க.